நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நடிகர்களும் நம்முடைய ரத்தத்தில் கலந்த ஒன்று மாதிரி தான் ரசிகர்கள் பார்க்குறாங்க. திரைப்படங்களையும் திரைத்துறையினரையும் நம்முடைய தமிழக மக்களிடமிருந்து பிரித்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு திரைப்படமும் வெளியாகும் போது, அதுவும் தனக்கு பிடிச்ச நடிகரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை தூக்கி கொண்டாடுறதும், அந்த படத்துக்கு அந்த நடிகருக்கு கட்டவுட் வைக்கிறதும், பாலாபிஷேகம் பண்ணுறதும், வெடிகளை வெடித்து துவம்சம் பண்ணுறதும் நம்முடைய ரசிகர்களிடையே தொடர்ந்து இருந்து வர ஒரு விஷயம்தான். சில நேரங்களில் இது எல்லாம் மீறி போய் அவங்களுக்கு பிடிச்ச அந்த நடிகர்களை மிகப்பெரிய சங்கடத்திலையும் அழுத்திடக்கூடிய நிகழ்ச்சிகள் உண்டு. அந்த வகையில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன வா வாத்தியார் திரைப்படத்தில் நடித்த கார்த்தி ரசிகர்களை நேரில் சந்தித்து அவர்களோட பேசுகிறதுக்காக திருச்சி எல்ஏ சினிமாஸ்க்கு வந்திருந்தார். வழக்கம் போல் கார்த்தியோட ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக திரையரங்கத்தில் குவிந்து விட்டார்கள். அந்த ஒன்றுக்கொன்று ரசிகர்கள் எல்லாம் நடிகர் கார்த்தி வரும்போது பட்டாசு வெடித்து வான வேடிக்கை நிகழ்த்தி அவருக்கு மிகப்பெரிய ரோஜாப்பூ மாலையை சூட்டி அவருக்கு சால்வையெல்லாம் போட்டு தடபுடலாக அவரை வரவேற்றார்கள். ஆனால் அந்த பரிதாபம், இந்த ரசிகர்களுடைய பிணைப்பில் சிக்கிக்கிட்ட கார்த்தி அதுலேருந்து மீண்டு வர முடியாமல், இன்னும் சொல்லப்போனால் மூச்சு விடக்கூட முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டார் தான் சொல்லணும். இதில் பத்திரிகையாளர்களும் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டது அது ஒரு தனிக்கதை. மிகப்பெரிய அந்த கூட்டத்தில் மெல்ல மெல்ல நீந்தி திரையரங்கு உள்ளே போன கார்த்தியால் 5 நிமிஷம் கூட தொடர்ந்து பேச முடியலை. அந்த அளவுக்கு ரசிகர்கள் அவரை நெருக்கி அவரை ரொம்பவே ஒரு ஆனந்த அவஸ்தையை அனுபவிக்க வச்சாங்கன்னு தான் சொல்லணும். எங்களுடைய சின்ன கோரிக்கை ஒன்று தான், நடிகர்கள் அவங்களும் மனுஷங்க தாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கும் கொஞ்சமாவது ப்ரைவசி கொடுங்க. உங்களெல்லாம் பார்க்குறதுக்காக தான் சந்தோஷமாக சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்தார். வந்த நடிகரை போட்டு நெருக்கி அடித்து கட்டி பிடிச்சி அவரை நகரக்கூட விடாமல் இன்ப அவஸ்தையை கொடுத்தீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தமிழ் திரை ரசிகர்களை மிக உயரத்தில் வச்சு எல்லாரும் பார்ப்பாங்கங்கிறது தான் நிஜம். ரசிகர்களை தயவு செய்து உங்கள் ஆதர்ஷ நாயகர்களை மனிதர்களாக பாருங்கள். நன்றி. திரும்பவும் கொண்டு வந்திருக்க இந்த படம் திரைக்கு அந்த வகையில் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக வித்தியாசமான படம். அது ரொம்ப அவரை கூட சேர்ந்து இங்கே வந்து மக்களை பார்த்து சந்திச்சது நினைக்கிறேன். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சார், இப்போ லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுன் வச்சு படம் எடுக்க போயிட்டாரு. கைதி 2 நிலைமை என்ன? அவரே சொல்லுவார்.